ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். திஸ் இஸ் மை தேர்ட் vlog. சண்டேயோட ரொட்டைன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டேன். இவ்வளோ சீக்கிரம்லாம் நான் சண்டே எந்திரிக்கவே மாட்டேன், 10 மணி இல்லாமல். ஏன்னா சண்டே மட்டும் தான் தூங்க முடியும், மற்ற வீக் டேஸில் எல்லாமே ஒர்க் இருக்கும். 6:30 அந்த டைம்க்குலாம் எந்திரிச்சிட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்கூலுக்கு கிளம்பி போக முடியும். இது சண்டே எப்போவுமே தூங்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் எந்திரிச்சிட்டேன். வீட்டில் நிறையா செடி வச்சுருக்கோம், ஆனால் எந்த ஒரு பூச்செடியுமே இல்லை. நாங்கள் மருதாணி, கத்தாழை, கற்பூரவள்ளி, பரண்டை செடி இந்த மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்கோம். பூச்செடின்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது. சரி ஓகே, சாட்டர்டேவே நானும் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்க நர்சரியில் போய் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் நிறையா ஃப்ளார்ஸ் இருந்தது. எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. எல்லாமே இந்த வெயிலுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு ரொம்பவுமே என்னை எதுவுமே அட்ராக்ட் பண்ணல. அங்கே இருக்க ஒரு எல்லோ கலர் ரோஸ் பிளான்ட் மட்டும் என்னை ரொம்பவுமே அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் வாங்கிட்டேன். அப்புறம் அரளி செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரளி செடியும் வாங்கிட்டேன். ஹைபிஸ்கஸ் பார்த்தேன், ரொம்ப ரேட் சொன்னாங்க. அம்மா வீட்டுக்கிட்ட போனாலும் அங்கே குச்சி கிடைக்கும், அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மணி பிளான்ட்டும் கேட்டேன், அதுவுமே ரொம்ப ரேட் சொன்னாங்க. சரிஞ்சுட்டு அதையுமே நான் வாங்கவே இல்லை. சரின்னு அந்த 2 பிளான்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த 2 செடி வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஏர்லியாக எழுந்திரிச்சேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் ஃபுல்லாக கத்தாழை கொஞ்சம் அழுகுன மாதிரி இருந்தது. அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் எங்கள் அத்தை அங்கே ஒரு பாட் காலியாக இருந்தது, இன்னொரு பாட்டும் கூட காலியாக இருந்தது. சரி அதில் ரோஸ் செடியும் அரளி செடியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நகர்த்திட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். கேமரா இதில் ஏதோ ப்ராப்ளம் போல், போர்ட்ரேட்டில் தான் ஃபுல்லாமே ஷூட் ஆகிருக்கு. நான் மட்டும்தான் தெரிகிறேன், மற்றபடி நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு எதுவுமே கவர் ஆகவே இல்லை. அது ரொம்பவுமே டிசப்பாயிண்டடாக இருந்தது எனக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தேன்னா அது என்னன்னு சொல்லி நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன். நான் ரெக்கார்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் எடுத்து செக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே இப்படி இருந்தது. இப்படி தான் இருந்தது எல்லா கிளிப்ஸுமே. ரொம்பவுமே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வழியாக ரோஸும் அரளி செடியும் வச்சுட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஓகே, அப்போ 8:30 தான் இருந்தது. என்ன சண்டே மார்னிங் 8:30 தான் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தவ தான் 11 வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. 11 தான் எந்திரிச்சேன். எந்திரிக்கும் போதுமே திருப்பி தூங்கிடலாமா அப்படிங்கிற அவ்வளோ டயர்ட்னஸோடு தான் எந்திரிச்சு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமை விட்டு வெளியே போனால் அவ்வளோ ஒரு மனம். உளுந்தங்கஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் அதுதான் செஞ்சுருந்தாங்க. சரி அது மட்டும் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போய் பார்த்தா வெரைட்டியாக இருந்தது. இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. அது கூட எங்கள் தோசை வேறு ஊற்றிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சிச்சு இன்றைக்கி மார்னிங் நல்லா ஹெவி ஃபுட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே ஓட்ஸாக மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே சாப்பிடவே மாட்டேன். எல்லா நாளுமே மார்னிங் ஓட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன், டயட்டில் இருந்தனால. இப்போயும் டயட்டில் தான் இருக்கேன், ஆனால் அப்போ இருந்த கண்ட்ரோல் இப்போ இல்லவே இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படியாச்சும் திருப்பி கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரி ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சரி டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு ஹேர் கேர் பண்ணுறதுக்காக நைட்டே ஊற வச்சுருந்த வெந்தயம் ஞாபகம் வந்துச்சு. சரி அதை போய் எடுத்து பார்த்தேன், ஆனால் அது கொஞ்சம் இன்னும் நல்லா ஊறணும். அதனால் அதை அப்படியே விட்டுட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சரி ஓகே, இன்னும் படம் பார்க்கல, பாதி படம் தான் பார்த்து வச்சுருந்தேன் யூத்து. சரி ஓகே அதையும் பார்ப்போம்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். டைம் போனதே சுத்தமாகவே தெரியல. மணி பார்த்தா 2 ஆகிடுச்சு. சடனாக பார்த்தா ஹஸ்பண்டும் வெளியே போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னோடய மாமனார் மாமி அவங்க 2 பேருமே வெளியே போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே, சிம்பிளாக ரசமும் சாப்பாடு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்காக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் சிக்கன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்தே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சமாக சிக்கனும் எடுத்துகிட்டு வந்தாங்க.
நான் ரசம் தான் வச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை ரசம் வைக்கிறது தான். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். நான் வந்து தக்காளி, தென் குருமிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சுருந்த புளியையும் வந்து நல்லா கரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்குவேன். மிக்ஸ் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளித்து அதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சுருக்கிறதையும் ஒன்றா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுவேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நான் சாம்பார் தூள் தான் போடுவேன், ரசப்பொடி போட மாட்டேன். ஏன்னா எனக்கு ரசப்பொடி போடுறத விட சாம்பார் தூள் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் தூள் போடுவீங்களா, ரசப்பொடி போடுவீங்களா, இல்லை ரசத்துக்கு என்ன பவுடர் போடுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆல்ரெடி கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது. சரி அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன தான் வீக் ஃபுல்லாக வேலைக்கு போனாலுமே அந்த வீக்கெண்டில் இருக்க டேஸ்லையுமே வந்து நமக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஈவினிங் வந்தால் செகண்ட் ஷிஃப்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இதை வந்து எந்த ஷிஃப்ட்டில் கனெக்ட் பண்ணுறதுனே ஒன்றுமே புரியவே இல்லை. இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லுது. அதனால நம்ம அந்த வேலையை பண்ணிகிட்டே தான் இருக்கோம் விடாமல். நான் அந்த பாத்திரத்தையும் ஃபாஸ்ட்டாக கழுவிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தார், ரோஸ் மில்க். நான் குடிக்க மாட்டேன், ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் குடித்தாங்க. நானும் ஒரு காலத்தில் குடிச்சிட்டு தான் இருந்தேன், இப்போ தான் குடிக்கிறது இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆல்ரெடி நைட்டே வந்து வெந்தயம் ஊற வச்சிருந்தேன். அது வந்து வெந்தயக்கீரை போடுறதுக்காக ஊற வச்சேன். 10 நாள் பண்ண முடியல, ஃபுல் ஆஃப் டிசப்பாயின்ட்மெண்ட். நம்ம நினைக்கிறோம், கடவுள் ஒன்று நினைக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிறது என்னைக்கு தான் நடக்குது. சரி அதை விடுங்க. சரி ஓகே. ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே என் ஹேர் தான். தலை குளிச்சுட்டு வந்து அவ்வளோ கேர்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இதை விட ஒரு ட்ரையாக இருக்கவே முடியாத மாதிரி நார் மாதிரி ஆயிடுது. சரி ஓகே, அதுக்கு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT கேட்கும்போது அதுதான் சொல்லிச்சு, வெந்தயத்தையும் கேர்டையும் மிக்ஸ் பண்ணி போடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஆல்ரெடி ஊற வச்சு வெந்தயம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கர்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு நல்லா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ளை பண்ணும்போது நல்லா குளுன்னு இருந்தது. ஏன்னா வந்து கர்ட் இருக்குல்ல, அது ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருந்தங்காட்டி நல்லா ஜில்லுன்னு இருந்தது. நல்லா ஹெட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸ்கேல்பில் நல்லா பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். பார்த்தா எல்லாமே நல்லா பட்டுருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போனால் அங்கே நல்லா ஒரு சைடு சிக்கன், தென் ஒரு சைடு ரைஸும் வந்து வச்சுட்டாங்க. மாமா தான் செஞ்சுருந்தாங்க எப்பவும் போல் சிக்கன். அதனால அது சூப்பராக தான் இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே, நாங்கள் எப்போவுமே சிக்கன் வாஷ் பண்ணோம்னா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெயிலில் வச்சுருவோம். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் வந்து போகும், இல்லாட்டி அந்த சிக்கன் ஸ்மெல் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். தெரியாமல் வெயிலில் போயிட்ட கால் வெந்தெடுத்தது. சரி ஓகே, 15 to 20 minutes ஆயிடுச்சு. சரி போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தா தலை ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் தட்ட ஆரம்பித்தா வெள்ளையாக உதிருது. என்னடா இது இப்படி இருக்குது, பார்த்தா அந்த வெந்தயத்தோட இது தான் இப்படி இருந்தது. ஃபைனலி எனக்கு ஒரு பெட்டர் ஹேர் கேர் பண்ணியிருக்கேன். நல்லா தெரிஞ்சது ஹேர்ல ரிசல்ட்டு. ஒரு மாதிரி ரொம்ப ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சம் ஆயிலியாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இப்படி தான் வேணும். எனக்கு சில்கி ஹேர்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு கர்லி ஹேர் தான் இருக்குது. சில்கி ஹேர் வச்சுருக்கவங்கலாம் என்னை பார்த்துட்டு கர்லி ஹேர் வேணும் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டேன். வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். அதனால் கொஞ்சமாக போட்டு தான் சாப்பிட்டேன். எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்டா கூட இன்னும் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவேன். ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டே 12:30க்கு தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ லஞ்சு 4 o'clock சாப்பிட போகிறேன். இன்னும் டின்னர் எப்போ சாப்பிடுவேன்னு எனக்கே தெரில. இது போக வேறு எந்த வேலையும் இல்லை, வீட்லேயும் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன வேலை, தூங்குறது தான். ஓகே, இன்றைக்கி இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே டியூன்ட். பாய்.